இன்றைக்கி ஒரு கிளைண்ட்டுங்க ஒரு 5000க்கு மேலே இருக்கிற ஒரு saree கொடுத்து அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. saree வந்து ஃபுல்லாக ஜர்தோசி ஸ்டோன் ஒர்க்கு ஃபுல்லாக ஹெவி சாரீங்க. இதில் பல்லு பார்ட்டில் டபுள் கலர் இருந்தது. அப்புறம் சாரியோட உள் சுத்து ஃபுல்லாகவே வந்து மெரூன் கலரில் இருந்தது. பார்ட்ரு வந்து பல்லு பார்ட்டில் வந்து மேலே இருந்துச்சு. நார்மல் இதில் வந்து கீழே சின்ன பார்டர் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஒரு பிளான் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸாக டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் எல்லாமே ஹெவி ஒர்க்குங்க. ஸோ இது எதுவுமே மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் லாங் ஃப்ராக் தான் போட்டிருக்கேன். ஸ்லீவ்ஸில் கொஞ்சம் துணி பத்தாதனால பார்டர் அட்டாச் பண்ணி ஸ்லீவ் லென்த்தை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலி நிறைய யோசித்து நிறைய பிளான் பண்ணி எந்த ஒரு ஒர்க்குமே வந்து வேஸ்ட் ஆகாத மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப அழகாக வந்துருந்துச்சுங்க. சூப்பராக இருந்தது. நான் இதில் பிளான் பண்ணது வந்து அந்த டபுள் கலர் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ saree ஃபுல்லாகவே மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து டபுள் கலர் வர மாதிரியும் பேக்கில் வந்து சேம் கலர் வர மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேங்க. அந்த சின்ன பார்டர் வந்து எங்கெங்கே வரணுமோ அதெல்லாம் பிளான் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேங்க. உண்மையாலுமே வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்தது. இதை போட்டு பார்த்துட்டு கிளைண்ட்டுமே ரொம்ப எனக்கு நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க. நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷால் ரெடி பண்ண சொன்னாங்க. அவங்க ஓல்டு ஷால் கொடுத்து இதில் ஏதாச்சும் ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சாரியோட பார்டர் வச்சு ஃபினிஷ் பண்ணி. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்.